என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? எனக்கு கை இருக்குமா? என் ஷர்ட்டை என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா, சரி. போங்க. என்னம்மா அது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க? என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னம்மா ஒரு தடவை காதலா? ஆமாப்பா, அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணுல தூசி விழுந்துச்சு. யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடணுமா? கமலா இங்க வாயா. ஐயோ, கமலாவை கூப்பிடாத. அவ குண்டு. அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். உமா இங்க வா. வாயா. உமாவை கூப்பிடாத. அவ ஒல்லி. அவ ஊதுனா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். இத பாரு, இந்த லொல்லு தானே வானான்றது. டேய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கண்ணுல தூசி விழுந்துச்சு. ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. பாட்டா. அடிங். என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு தவா இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோப்படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ ஆர் கிரேட் யா. ஏய், யாருடாங்க? Dress வாங்கிட்டு வரேன்னு போனீங்க, எவனையுமே காணோம். எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருப்ப? சீக்கிரம் வாங்க. இதோ வரேம்மா. ஐயோ,
இது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அளவுலாம் சரியா இருக்குமா? எல்லாம் உன் சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு பார். ஏன் சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணால பார்த்தாலே கணக்கு போட்டுருவேன். இந்தா. என்ன கை பிடிக்கிற? நீ மட்டும் என் மனசு பிடிக்கலாம், நான் உன் கையை பிடிக்கூடாதா? ஐயோ, ராணியை காணோம். முட்டைக்கடா எழுதுடா. ராணியை காணோம்டா. எங்க போய் வா, எங்கிட்ட கேட்டா கிட்ட சொல்லுவா. வாங்கலாம். விஜய், நம்ம ராணியை காணோம்டா. அப்பு, இது என்ன அப்பு? இதான் மாப்பிள்ள செட்டப். ஐயோ, எந்திரி. எப்படி வந்து படுத்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமாச்சா? குத்திடுவேன். ஏன்டி வந்து படுத்த? அங்க தனியா படுக்க பயமா இருந்துச்சு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இத பாரு, நான் ஏற்கனவே ஒருத்தைய காதலிக்கிறேன். இந்த நடுவுல கசமுசா வேலை எல்லாம் பண்ணாத. அவளை கட்டிக்க, என்ன வச்சுக்க. ஐயோ அம்மா, ஆள விடுமா. விஜய், நாம வந்து இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம், பிரியாவை பத்தி எந்த தகவலும் தெரியல. இப்ப என்னடா பண்றது? பொண்ணு பிரிஞ்ச துடிப்புல மந்திரி பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சோம். ஆனா அது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லடா. டேய், அவர் மந்திரிடா. எதை பிரிஞ்சாலும் துடிக்க மாட்டாரு, பதவியை பிரிஞ்சாதான் துடிப்பாரு. சாரிமா, உங்க அப்பாவா? இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ராணியை வீட்டுக்கு அமிச்சிட்டு நாம தான் எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிக்கணும். விஜய், விஜய், என்னடா? நம்ம பிரியாவை யாரோ கொலை பண்ணிட்டு காலேஜ் காம்பவுண்ட் உள்ள போட்டுருக்காங்கடா. டேய், என்ன சொல்ற? பாத்தியாடா நீ? நீ பாத்தியாடா? ஆமா, பார்த்தேன். கையில துப்பாக்கியோட எங்க புறப்பட்ட? கள்ளம் கபடம் தெரியாத என் பிரியாவை கெடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டு காலேஜ் கேம்பஸ்ல போட்ட அந்த கொலைக்காரனை அழிச்சிட்டு வர போறேன். உயிரை தியாகம் செய்ய முடியாத கோழைங்கெல்லாம் போராட்டத்துல இறங்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு பேரு போராட்டம் இல்ல, ரவுடித்தனம். இப்போ என் நோக்கமெல்லாம் பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். இதுதான் உன் முடிவா? ஆமா சார். பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மந்திரி வீட்டு கதை வரைக்கும் தட்டி பார்த்துட்டேன். தட்டி தட்டி என் கைதான் வலிச்சதே தவிர எனக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த துப்பாக்கியால நான் தீர்ப்பு சொல்ல போறேன். விஜய், உன்னை பொறுத்த வரைக்கும் இறந்து போனது உன்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி. ஆனா எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி. என் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாரு. உண்மையிலேயே கொதிச்சு போய் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டியவன்னா ஏன் எடுக்கல? நான் என்ன கோழையா இல்ல உணர்ச்சிகள் இல்லாத மரக்கட்டையா? இல்ல, கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் நாம எந்த லட்சத்தையும் அடைய முடியாது. அதுக்காக நான் உன்னை கோழையா இருக்க சொல்லல. கொடுமையை எதிர்த்து போராடணும். ஆனா அந்த போராட்டம்ங்கிற புரட்சி இந்த நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கணுமே தவிர அது வன்முறையா மாறி நாம வாழ்ற இந்த வீட்டையே அடிச்சிடக்கூடாது. நீ படிச்சவன், நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடி. அது வேற யாராவும் இருக்க முடியாது, ராக்கி தான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. உயிரோட நீ அவனை கோர்ட்டுல நிறுத்து. சட்டப்படி நான் அவனை தூக்குல ஏத்துறேன். ஓகே? ஐயா காட்சி, என்னய்யா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற? நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா? பொட்டியே முடிச்சு வருவேன், குட்டியே எடுத்துட்டு வருவேன், ஏமாந்தா அவன் முட்டையும் தட்டுவேன். ஆமா, இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா? என்ன விளையாடுறியா? எனக்கு படிக்கவே தெரியாது, அப்புறம் எங்க பாக்குறது? பார்த்தாவே தெரியுது. கல்லூரி மாணவி கற்பழிப்பு, மாணவர்கள் கொந்தளிப்பு, கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம். அதுக்கே இங்க வந்த? அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு, கொலை செஞ்சது யாரு? இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலைகாரன் கிடைச்சா கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு. போடச்சுமையா, அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்க?
நான் கொஞ்சம் இடக்கு மடக்கான வேண்டாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க? ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம புல்லாண்டான் தான். நம்ம புள்ளையா? இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க? மேத்தாவோட புல்லாண்டான் ராக்கி. அந்த புல்லாண்டான் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புல்லாண்டா. என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது. ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு 10,000 கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு. அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆட போயா, இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு. இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதையும் வாங்கிடுவாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன விலை, நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு. நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு. பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யூ கோ விசி. இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன். தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பேசவும் தானே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா. நீ என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடுக்காவே பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சுட்டு போய் அந்த பசங்க கிட்ட மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான், அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா உளறி வைக்க, ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர, இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர, இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய முத்துன்னு மொத்தணுமா? சரி, இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது? இல்ல என்னையா மாநகர காவல் என்கிட்ட சொல்ற? ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா? நீ நானும் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே ஓகே, என் பையன் கொலை பண்ணதுக்கு நீதான் ஒரே சாட்சி. இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் தில்லுமுள்ளு பண்றேன். இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே. திருட எதுக்காக திருடுறான்? பணம் புரட்டுறதுக்கு தானே. நான் யாரு? உன்னுடைய பங்காளியா? என்ன பகையாளிய நினைக்காத. நான் எதுக்காக திருடுறேன்? உங்களோட பங்கு போடுறதுக்கு தானே. இந்த சாப்பிடு. இந்த பொட்டியை ரொப்பினா என்ன ஒரு 5 கோடி தேருமா? பொட்டி எது கொண்டாதுன்னு மேத்தா பட்டுன்னு சொல்லிட்டீங்களே. இவர் யாரு? முடிய வச்சா முகத்தை உறைஞ்சிருவாரு. பங்காளி, நானும் கொஞ்சம் இடக்கு மடக்கணும் தான். உனக்கெல்லாம் முன்னோடி. எம்எல்ஏ போய் இந்த பொட்டி எடுத்துட்டு போய் ரொப்பி கொண்டா. சாப்பிடு. என்ன ஆட்ட முடியாதுன்னு சொன்னல, எப்படி ஆட்டம் பாரு. ஏண்டா நாயே, ஊத்துறப்பால உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வருமே பாம்பு, அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியா என்கிட்ட காட்டுற? நான் எங்க இருந்து வந்தவன் தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன். திரும்பவும் அதே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கனா, இதுக்கு நடுவுல ஒன்ன மாதிரி எத்தனை கேடி பயில பாத்திருப்பேன். யூ பிளாடி ஃபூல். மீசி தடவை என்ன பிரயோஜனம்? நீ வில்லன், இவரு வில்லனுக்கு வில்லன். இவர் மட்டும் வில்லன் இல்ல, இவங்க அண்ணன் வில்லன், இவங்க அப்பா வில்லன், இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை. நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க. இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க. ஐயோ, மனம் போச்சு. எத்தனையோ தடவை நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு. இது நமக்கு என்ன புதுசா என்ன? கையில பேட் எடுத்துட்டான். அநேகமா 3 கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். கோல் டென்னிஸ்ல இல்ல. மேத்தா கிட்ட நடக்குமா? கண்ணாடியும் உடைஞ்சது, அவன் காலும் உடைஞ்சது. என் மகன் செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நீ தானே? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் அடிச்ச பங்கு மார்க்கெட் கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே? இல்ல, நான் எதுக்குமே சாட்சி இல்ல. நீயே இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னை இல்லாம ஆக்கிறேன். மிஸ்டர் அருண் மேத்தா, மரியாதையா உன் துப்பாக்கியை கீழே போட்டு
இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கெல்லாம் துப்பாக்கியா துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல, ஏதோ துண்டு. செல்வா, எம்எல்ஏ கர்ணா, கர்ணா, இன்ஸ்பெக்டர் விஜய். ஹலோ ஓகே. என்னடா இப்படி முட்டாட்டம்? எக்கத்தப்ப இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டிய? கொலை பண்ணு கொள்ளையடி. பட் என்கிட்ட சொல்லிட்டு சாய். இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? இடியட். டாடி, இப்ப நீ என்ன செய்யற? நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆயிக்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அட்லீஸ்ட் இதுலயா நான் சொல்றத கேளு. ஓகே டாட். கண்ணா, 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 இத வந்து சார் எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க? இடியட். அவசரம் தெரியாம நிக்கிறேன். சார் அது நான் சொல்றத கவனமா கேளு. மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம அத்தனை ஆபீஸ் இமிடியேட்டா காலியாகும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், அக்கவுண்ட் புக்ஸ், பங்கு பத்திரங்கள், பேங்க் சேர்மன் லெட்டர்ஸ் எதுவுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம லாரியில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ணா போச்சு. சார் இல்ல சார், பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி அவங்க யார்கிட்ட இருக்க சொல்லவா? குட். நான் போய் சிபி ஆபீஸ் பார்த்து